ஹாய் மக்களே, இன்று உலகத்தில் மிக பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இணையத்திலும் மிக வேகமாக பரவிட்டு இருக்கு. 2005 புளோரிடா காவல்துறையில் ஒரு ஃபேமிலி போய் ஒரு சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒரு முதியவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காவல்துறையினர் எப்ஸ்டீனை கைது பண்ணி ஜெயிலில் வச்சு அதுக்கப்புறம் விசாரணை பண்ணும்போது தான் தெரியுது உலகத்தில் பல முக்கிய தலைவர்களுடைய டேட்டா எப்ஸ்டீன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்ஸ்டீன் 2019 தற்கொலை செய்யப்படுறான். ஆனால் இதில் முக்கிய தலைவர்கள் பல பேரோட புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. இதில் பாதிக்கப்பட்டது எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க. அதாவது இவங்கெல்லாம் பதவிக்கு வரத்துக்கு நம்ம வேணும் ஓட்டு போட்டு, இவங்கெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு, அதாவது காரு பங்களா வாழ்க்கைன்னு அனுபவிக்கிறதுக்கு நம்ம வேணும், நம்ம டேக்ஸு. இவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நம்ம வேணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் தேவைப்படுது. இதே சின்ன பிள்ளைங்க இந்த இடத்துல இவ்வளோ பணக்காரங்களுக்கு எத்தனையோ பொம்பளை பிள்ளைங்க இருந்திருக்கும். அவங்க பிள்ளைய ஒரு 2 பிள்ளைய இதில் இருந்திருந்தா இந்த மாதிரி தலைவர்கள் இப்படி செஞ்சுருப்பாங்களா? தயவு செஞ்சு மக்களே, பெரிய பெரிய தலைவர்களை இவர் தான் என்னோட மோட்டிவேஷன், இவரை பார்த்து நான் முன்னேறணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷன் ஆயிடுங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது மக்களே. நம்ம இது மாதிரி போன வாரம் பென்குயின் வீடியோ ட்ரெண்டிங் ஆகுச்சு, அது போல் இந்த வாரம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ட்ரெண்டிங் ஆயிருக்கு. அவ்வளோதான். தயவு செய்து நம் குழந்தைகளை பாதுகாத்துப்போம். எங்கே நடந்தாலும் ஆபத்து தான். இது போல் இன்னும் என்னென்ன விஷயங்கள் வெளியே வரும்னு ஒரு நாளும் பயமா. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பெயரும் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அரசாங்கம் இல்லை, இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் நடந்தாலும் மக்களே, நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிட்டா தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியுமே தவிர, மற்றபடி தலைவர்கள் அவங்க வேலையை இயல்பாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.